வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ஆரியபட்டா விண்ணுக்கு ஏவப்பட்டு இன்றுடன் 50 ஆண்டுகளை நிறைவு செய்தது. 1975ஆம் ஆண்டு இதே நாளில் ஏவப்பட்ட இந்த செயற்கைக்கோளுக்கு பண்டைய இந்திய கணிதவியலாளர் மற்றும் வானியல் நிபுணருமான ஆரியபட்டாவின் பெயர் சூட்டப்பட்டது. இச்செயற்கைக்கோள் வெற்றிகரமாக ஏவப்பட்டதன் மூலம் செயற்கைக்கோளை சுற்றுப்பாதையில் அனுப்பிய உலகின் 11வது நாடாக இந்தியா அங்கீகரிக்கப்பட்டது. உலக கல்லீரல் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் மற்றும் பித்தநீர் அறிவியல் நிறுவனம் புதுடெல்லியில் ஆரோக்கியமான கல்லீரல் ஆரோக்கியமான இந்தியா நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தலைமை விருந்தினராக கலந்து கொள்கிறார். கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு உற்பத்தி 5 மடங்கு அதிகரித்துள்ளது என்று மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஹரியானா குருகிராமில் உள்ள மானேசரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேக் இன் இந்தியா முயற்சியால் மின்னணு உற்பத்தி துறையில் பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த நிதியாண்டில் இந்தியாவின் மருந்து ஏற்றுமதி $30 பில்லியன் தாண்டியுள்ளதாகவும் இது உலகின் மொத்த மருந்து ஏற்றுமதியில் 1/3 பங்கு என்றும் அதிகாரப்பூர்வ வர்த்தக தரவுகள் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் T20 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் டெல்லி, குஜராத் அணிகள் மோதுகின்றன. மேலும் ஜெய்ப்பூரில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.